ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் கோரலி பிங்க் கலர் ஓட ஐ லுக். ஸோ இந்த லுக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு பார்ட்டிஸ்க்கோ இல்லை வெட்டிங்க்கோ டே டைம் வெட்டிங்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து நீங்கள் போட முடியும். ஸோ இது ரொம்ப ஈஸி, ஒரு பிங்கி கலர். ஸோ எல்லார்கிட்டையும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம ப்ரைமரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ப்ளூஹெவனோட ப்ரைமர். இது சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமருங்கிறதுனால நம்ம போர் ஃபில்லிங்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த கலர்பாரோட கன்சீலர் கம் ஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்டிக் ஃபவுண்டேஷன், அதை வந்து என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கிட்டு நான் எங்கே வேணுமோ ஃபஸ்ட்டு நான் டாட் பண்ணிக்கிறேன். இது ஒரு க்ரீமி ஃபவுண்டேஷன். இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது ஒரு நல்ல யூஸ் ஆகும். ஸோ நல்லா ஒரு ரியல் டெக்னிக்ஸோட ப்ரஷ்ஷில் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னமோ கவரேஜ் அவ்வளோவா திருப்தி ஆகலை. ஸோ அதனால் திரும்பி இன்னொரு லேயர் போட்டு நான் லேயரிங் பண்ணுறேன். லேயரிங் பண்ணும்போது ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப வியர்டாக ஆக்ட் பண்ணல. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆச்சு. பட் எனக்கு பெருசாக இந்த ஃபவுண்டேஷனில் பெருசாக எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ ஐம் யூஸிங் தட். நெக்ஸ்ட்டு கன்சீலருக்கு வந்து நம்ம க்ரைலானோட D64 ஷேட் இருக்கிற கன்சீலர். இது கொஞ்சம் லைட்டான கன்சீலர். அதை வந்து நம்ம யூஸ்வலாக நான் எங்கெங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணுவேனோ அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அதை செட் பண்ணுறதுக்காக சாம்போரோட லூமினஸ் பவுடர் ஷேட் ஆக்கர் இதை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதே அதில் வர பஃப்லேயே செட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ்க்காக நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கான்டியரிங்க்கு மேக்கப் ரெவல்யூஷனோட கான்டியர் கிட்டில் இருக்கிற கான்டியர் ஷேட் எடுத்துக்கிறேன். இது ஒரு கூல் டோன் ப்ரௌன் கலர், பர்ஃபெக்ட் ஃபார் கான்டியூரிங். என்ன கொஞ்சம் பேட்சியாகும், கொஞ்சம் பார்த்து பிளெண்ட் பண்ணணும். இப்போது இன்றைக்கி வந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ளஷ்ஷுக்கும் ஹைலைட்டருக்கும் சேர்த்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து லாக்மியோடது. நான் ப்ளஷ் இது அப்ளை பண்ணிட்டேன். இப்போது ஐ மேக்கப்புக்கு போகலாம். ஸ்விஸ் பியூட்டியோட நம்ம 02 பேலட்டு. இதை பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூ என்னோட சேனலில் இருக்குது, நான் ஐ கார்டில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட் கோரலி கலர் வந்து ட்ரான்சிஷன் ஷேடுக்கு எடுத்து அதை நான் வந்து ஃபுல்லாக ட்ரான்சிஷன், அதாவது க்ரீஸ் ஏரியாவில் ஃபுல்லுமே வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் கலர் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கோரலி இன்னும் கொஞ்சம் அதை விட டார்க்கரான கோரலி ஒரு பேர்ல் ஃபினிஷ் இருக்கிற ஐஷேடோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். இது மேட் ப்ரௌன் ஷேட். இது வந்து நான் அவுட்டர் கார்னருக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ டார்க்கர் ஷேட் தான் நம்ம அவுட்டர் கார்னரில் போட்டால் நல்லா டிஃபைன்டாக தெரியும். ஸ்மோக்கி எஃபெக்ட்காக நான் வைஷியோட ப்ரஷஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். கலர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணுமோ அவ்வளோ இன்டென்சிட்டிக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதே ப்ரௌன் கலரை நான் வந்து லோவர் லேஷ் லைனுக்கும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகணும் இல்லையா, எட்ஜஸை பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு திரும்பி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் கொஞ்சம் எட்ஜஸை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிங்கி ஒரு ஷிம்மரி கலர். ஸோ இது வந்து நான் எடுத்து என்னோடய ஐஸ் லிட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். சென்டர் ஆஃப் ஐலிட்ஸில் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபிங்கர்ஸ் வந்து இட் வில் ஒர்க் பெஸ்ட் ஃபார் ஷிம்மர் ஷேட். நெக்ஸ்ட் இந்த ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் வயலட்டிஷ் கலர், பர்லி கலர். ஸோ இதை வந்து எடுத்து நான் இன்னர் கார்னருக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னர் கார்னருக்கு இந்த மாதிரி லைட் ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டாக அவங்க ஐஸ் தெரியும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ ரெண்டு பிளெண்ட் ஆகிற இடத்துல இந்த கொஞ்சம் பிங்க் கலர் எடுத்து அந்த ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஐ மேக்கப்பில் முடிஞ்சது ஐ ஷேடோ ஒர்க். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு நான் வந்து ஐலைனருக்கு வந்து நான் அரிஸ்டோ காஜல் ஃப்ரம் ப்ளூஹெவன். இது வந்து சூப்பரான அஃபோர்டபுளான ஒரு காஜல். ஸோ இது காஜலாகவே யூஸ் பண்ணலாம். நான் ஜெல் ஐலைனருக்கு பதிலாக இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு மேட் எஃபெக்டில் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோவர் லேஷ் லைனுக்கு வாட்டர் லைனுக்கும் எனக்கு இந்த மேபிளினோட டாட்டூ ஐலைனர் காஜல் அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது அவ்வளோவா எனக்கு பெருசாக பிடிக்காத காஜல், இன்னும் அவ்வளோவா பிக்மெண்டடாக இருக்காது. பட் பேக்கேஜிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ லுக் இஸ் கம்ப்ளீட். ஸோ நான் ஃபால்ஸ் ஐலேஷஸ் போட்டேன், ஐப்ரோஸெல்லாம் ஆஃப் கேமரா முடிச்சிட்டேன். இப்போ லிப்ஸ்டிக்கு வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். என்னது ஒரு ஒரு விதமான பீச்சி பிங்க் கலர், பிங்க் ப்ளஷ்ன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பொதுவாக லிக்விட் லிப்ஸ்டிக்ஸை வந்து அதை வேண்ட்லேயே வச்சு நான் மோஸ்ட்லி லிப் லைனிங் அதிலே பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமேல நான் ஃபுல்லு ஃபில் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பீச்சி கலர் வந்து இந்த மோனோக்ரோமேட்டிக் லுக்குக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும். ஸோ இதுதான் லுக்கு. ஸோ மோனோக்ரோமேட்டிக் லுக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ஷேட், ஒரே கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சீக்ஸுக்கு, லிப்ஸுக்கு, ஐஸுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜாவோ இல்லை கமெண்ட்டாவோ இது பண்ணுங்கள். தேங்க்யூ.